ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற நுழைய அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல காலையில இருந்து 6 இடங்கள்ல பெரியசாமி தொடர்புடைய இடங்கள்ல ரைட் நடத்திக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. இதுல அமலாக்கத்துறை மேல எஃப்ஐஆர் பதிவு செய்ததற்கு தமிழ்நாடு காவல்துறை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல குறிப்பாக எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அனுமதியின்றி உள்ள போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சட்டவிரோத நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல தலைமைச் செயலகத்துல பெரியசாமியினுடைய அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய கேட்ட தமிழ்நாடு அரசே பூட்டிட்டாங்க. இது என்ன விஷயத்த நமக்கு உணர்த்துது? மடியில கனம் இல்லை அப்படின்னா நீங்க அலோவ் பண்ண வேண்டியதுன்னு ரைட் பண்ண அலோவ் பண்ணலாம்ல. ஏன் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? ஏன் வழக்கு பதிவு செய்யணும் அமலாக்கத்துறை மேலன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கேட்டிருப்பேன். மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதானே. ஆனா அமலாக்கத்துறை ஒரு ரவுடி கும்பல் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட பெட்டரா டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு எந்த சட்டத்துக்கும் உட்படாத ஒரு ரவுடி கும்பல் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வி எழுப்பப்படுது. பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பிட்டாங்க. கேள்விக்கு பதில் வந்துருச்சு. அமலாக்கத்துறை இதுவரை ரைடு நடத்தின இடத்துல எத்தனை இடத்துல கடைசியில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அது கேஸில் எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்குன்னா, இவங்க ரைடு நடத்தின இடத்துல 1% 2% நடுவில் கேஸ் போட்டிருக்காங்க. அதுல 1% கீழே கன்விக்ஷன் ஆயிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரைடு நடத்தி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்களா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்டு சமயத்தில் ஜெயராம் ரமேஷ் சொன்னார், யார் யாரெல்லாம் பாண்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அமலாக்கத்துறை அல்லது சிபிஐனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள். பாண்டு வாங்கினதுக்கு அப்புறம் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இது ஒரு வகை. 2வது வகை, அமலாக்கத்துறை அல்லது சிபிஐனால் மிரட்டப்படுபவர்கள். எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். வெறுமனே சொல்லலை, அவர் வரிசையாக கம்பெனி நேம் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. வழக்கம் போல ஆளுங்கட்சி மௌனம் சாதிப்பார்கள். ஏன்னா இவங்களுடைய இதே என்னன்னு மெத்தடாலஜி என்னன்னா, போட்டு அடிச்சு யாராவது ஒருத்தர் பேரை கெடுப்போம், 4 நாள் கத்துவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. 3 மாசம் கழிச்சு இன்னொருத்தரை போட்டு அடிச்சு அவர் பேரை கெடுப்போம். அது மட்டும் வரிசையாக கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரியசாமி தவறு செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் தண்டனைக்கு உட்பட வேண்டியவர். எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்கள் தான். அது இந்த நாட்டுடைய ராஷ்டிரபதியா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி, அவங்களே இதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்கள் அல்லது மந்திரிகள் இவங்க எக்ஸம்ஷனா? யாருமே கிடையாது. தவறு செஞ்சா தண்டனை தான். ஆனா இவங்க கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இது போய் ரைட் பண்றாங்க. ரைட் பண்ணதுக்கு சத்தத்தையே காணும். அதுக்கு செந்தில் பாலாஜி கேஸ்லயே பாருங்க. செந்தில் பாலாஜி கேஸ்ல இவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சாங்க? ஏற்கனவே ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இதை சான்றுகளை கொடுத்திருந்தாங்களோ அந்த சான்றுகளை தான் கோர்ட்டு முன்னாடி வச்சாங்க. எதுக்கு ஒரு மனுஷனை 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சிருக்கணும்? அவருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க விட மாட்டோம்னு சொல்லி எதுக்கு வச்சிருக்கணும்? போய் அவருக்கு கடைசியில் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு, ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்குன்னா அது பொய்யா? இப்போ இவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ரவுடித்தனமா இவங்க பிஹேவ் பண்றாங்க. வி ஆர் எபவ் லா அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதனால அவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு திருப்பி அடிக்கிறாங்க. இதான் என்னுடைய நேற்றுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுதந்திர உரையில அடுத்த கட்டத்துக்கு நகரணும், சட்ட போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கு, நிதி பகிர்வுல, அதிகார பகிர்வுல இன்னும் நமக்கு சரிவர எதுவும் சேரல, அதனால மாநில ஒன்றிய அரசுக்கு இடையேயான விஷயங்களை இன்னும் சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்தணும் நேத்து தான் சொன்னாரு. இப்போ அமலாக்கத்துறை தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறாயா? உன்னுடைய சட்டமன்றத்திற்கே நாங்கள் போய்விடுவோம் காமிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. பட் ஸ்டாலின் சொல்கிற அந்த சட்ட போராட்டம் இப்போ அது ஏற்கனவே தீவிரப்படுத்தி தான் நிறைய சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. அது உயர் நீதிமன்றத்துல நிறுத்தப்பட்டுச்சு. மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் வெற்றி பெற்று வந்தாங்க. இப்ப திரும்பியும் சட்ட போராட்டம் எதை சட்ட போராட்டத்தை மென்ஷன் பண்றாரு ஸ்டாலின்? ஃபெடரலிசம்ங்கிறது நம்ம நாட்டில் முழுக்க முழுக்க ஃபெடரல் சிஸ்டம் கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி முழுக்க கூட்டாட்சி கிடையாது. சட்டமன்றங்களுக்கு என்று அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சட்டங்கள் இயற்றலாம், அவங்க டாக்ஸ் வரி விதிக்கலாம், இப்படியெல்லாம் அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு.
ஆனா இறுதியாக அதாவது ஒரு சட்டமன்றத்தை வந்து கலைத்து விடலாம்ங்கிற அதிகாரம் வந்து என்னைக்கு நீங்க வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறீங்களோ, ஒரு சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அரசை டிஸ்மிஸ் பண்றதுக்கான அதிகாரத்தை என்னைக்கு நீங்க ஒன்றிய அரசு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு இது 100% ஃபெடரலிசம் கிடையாது. இதுதான் உண்மை. இது கூட்டாட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம். அது காரணம் என்னன்னா, அம்பேத்கர் மாதிரி பெரியவங்க வந்து இந்தியா ஒரு நாடாக இருக்க வேண்டும்ங்கிறத முதல் இதா இருந்தது, டிமாண்டா இருந்தது, முதல் நோக்கமா இருந்தது. ஏன் இந்தியா ஒரு நாடா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் விடுதலை பெற்ற பொழுது இங்க ஒரு இந்தியா இல்லை, இங்க 3 இந்தியா இருந்தது. ஒண்ணு வந்து வெள்ளைக்காரர்களுக்கு கீழ் வெள்ளைக்காரர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த இந்தியா. அங்கதான் ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்தது. இன்னொன்று வந்து மன்னர்கள், சுதேசி மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த இந்தியா. அவங்க வச்சதான் சட்டம். இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னா, உன் நாட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ எனக்கு அடங்கி நடந்துக்கணும், அவ்வளோதான். அது அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பட்டாளம் வச்சுக்கிட மாட்டோம், சொந்தமாக ராணுவம் வச்சுக்கிட மாட்டோம், போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சுக்குவோம், சொந்தமாக ராணுவம் வச்சுக்கிட மாட்டோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிலாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம். பதிலுக்கு நீங்கள் எங்ககிட்ட வந்து தலையிடக்கூடாது. இது மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு ஹாப்பி அரேஞ்ச்மெண்ட். இதில் பாதிக்கப்பட்டது மக்கள் தான். ஆனால் அப்படித்தான் நடந்தது. இதை தவிர 3வது இந்தியா ஒன்று இருந்துச்சு, அது வந்து ட்ரைபல் இந்தியா. பழங்குடி மக்கள் வந்து தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள் ஆதி காலத்திலிருந்து. இப்போ இதில் வந்து நாகாலாந்து, ஃபிசோ இவங்கெல்லாம் போய் என்ன சொன்னாங்கன்னா, மகாத்மா காந்திட்டு ஒருக்க சொன்னாங்க, நீங்கள் சுதந்திரம் அடைகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு கீழே நாங்கள் என்னைக்குமே இருந்ததில்லை, பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே நாங்கள் இருந்தது இல்லையே. அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது உண்மைதான். இல்லை, நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொன்னது உண்மைதான். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நாகாலாண்டில் வந்து மக்கள் போராட்டம் அத்தனை வருஷமா நடந்துச்சு. மகாத்மா காந்தி சொன்னபடி எங்களுக்கு நீங்கள் வந்து பூரண சுய ஆதிக்கம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 3 இணைக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குங்கிறது இவருக்கு நல்லா தெரியும், அம்பேத்கருக்கு நல்லா தெரியும். அம்பேத்கர் வந்து ஹி வாஸ் வெரி ரேர் ஹியூமன் பீயிங். அதாவது உலகத்திலே ஒரு ரேர் ஹியூமன் பீயிங். அவர் வந்து இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டத்தையும் இந்திய நாட்டுடைய சட்டத்தை மட்டும் படிக்கல. அவருக்கு சுவிட்சர்லாண்டுடைய அரசியலமைப்பு சட்டம் தெரியும், அமெரிக்க நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் தெரியும், பிரிட்டனில் உள்ள அரசியலமைப்பு சட்டம் தெரியும். இந்த மாதிரி எல்லா நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் தெரிந்தவர். ஒவ்வொரு நாடும் எப்படி ஆளப்படுகின்றதுங்கிற பற்றியும் புரிஞ்சவர். அப்போ தன்னுடைய புரிதலின் அடிப்படையில் அவர் கொண்டு வந்த முயற்சி தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமலுக்கு வந்ததே. அது 1949 வரையறுக்கப்பட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து டிக்ளேர் பண்ணது வந்து 1950 ஜனவரி 26. அன்னைக்குத்தான் இந்தியா முழுமைக்கும் ஒரே சட்டம். இதுவரை இருந்த சட்டங்கள் அனைத்தும் இன்றிலிருந்து காலாவதி ஆகின்றன. இன்றிலிருந்து இந்தியா முழுமைக்கும் இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் வந்தது. அன்னைக்கு வந்து அந்த சட்டத்தில் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா, மாநிலங்களுக்கு வந்து தனித்து போகும் உரிமை முழுக்க முழுக்க வழங்கப்பட்டால் இந்தியா ஒரு சிதை போன்ற நெல்லிக்காய் மூட்டையாகி விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் நினைச்சார். அதனால தான் கவர்னர் போஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. கவர்னர் போஸ்ட்டுங்கிறதே ஒரு இம்போசிஷன் ஆஃப் தி சென்ட்ரல் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே கவர்னர் ஒருத்தர் உட்கார்றதுலாம் அந்த காலகட்டத்தில் அது தேவை என்று உணரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்த மாபெரும் மனிதர்களை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு இருந்தார், வல்லபாய் பட்டேல் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், ராஜேந்திர பிரசாத் இருந்தார், ராஜாஜி இருந்தார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் நியமிக்கிற கவர்னர்கள் வந்து நல்ல கண்ணியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியுமா பின்னாளில் RN ரவி கூட கவர்னராக வர முடியும் என்று அம்பேத்கர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் அப்படி வந்தாங்க. வந்து சட்டத்தின் மூலமாக அதாவது சட்டம் கொடுத்த ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன், அந்த ரிலாக்ஸேஷன் மூலமாக சட்டத்தை முறியடிக்கும் வேலையை செஞ்சாங்க. ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு? ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஒன்று வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அந்த ஸ்கீம் படி இவங்களுக்கு வந்து நிதி வழங்கப்பட வேண்டும் பள்ளித்துறைக்கு, கல்வித்துறைக்கு, எல்லா மாநிலங்களுக்கும். இன்னைக்கு இவங்க புதுசாக சொல்றாங்க, நீங்க எங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். இது இல்லீகல். இப்போ இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன வழி இருக்கு? நீங்க கேட்குறீங்க, இப்போ தானே கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இவங்க கோர்ட்டில் பெர்மனெண்ட்டாக ஒரு டேரா போட வேண்டிய வழியில இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசு. எதெல்லாம் சட்டப்பூர்வமாக கிடைத்து கொண்டிருந்ததோ அது எல்லாத்தையுமே மறுக்கிறது. அவங்களுக்கு தெரியும் நம்ம மறுக்கிறது வந்து கோர்ட்டில் நிற்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் கோர்ட்டில் இவங்க ஆர்டர் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் 2 வருஷமோ 3 வருஷமோ நாங்கள் இவங்களை படுத்தலாம்ல, அப்படி படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் ஆட்சியா இதுக்கு பேர்? இதனை ஒரு நேர்மையான ஆட்சியாக நடக்குது இந்த ஒன்றிய அரசு பண்ணுறது? அது சிபிஐயும் இவங்களையும் EDயையும் வெட்கம் இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். நீதிமன்றங்களே வந்து EDயை பார்த்து கேள்வி கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்போ காட்டுத்தனமான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காங்க.
அதனால வந்து இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் எல்லார்லயும் நேர்மையான அரசியல்வாதிங்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. அதனால யார் மேலயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறதுனால ஈடிய வச்சு இவங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல உள்ள அமைச்சர்கள் இவங்க மேல எல்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அது தவிர ஜுடிஷியரி ஒரு காலத்துல வந்து ஜுடிஷியரியை பத்தி யாரும் எந்த வினாவும் எழுப்புனதில்லை. ஆனா இன்னைக்கு உயர்நீதிமன்ற ஜுடிஷியரியுடைய கான்டக்ட பத்தி உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய தீர்ப்பை பத்தி விமர்சிக்கலாம். இது அவங்களுடைய கான்டக்ட பத்தி திடீர்னு சொல்லி ஒரு கேஸை 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு கேஸை ரீஓபன் பண்றாரு ஒரு ஜட்ஜி வந்து. அப்படி ரீஓபன் பண்ணும்போது அவர் தொடர்ந்து திமுக அமைச்சர்களையே ரீஓபன் பண்ணிட்டு இருந்தவர். அப்படி தன் மேல கெட்டவர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னமோ அதிமுகவுடைய மாஜி அமைச்சர் ஒருத்தர் மேலேயும் அவர் ரீஓபன் பண்ணாரு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தே ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங் இட். இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி அல்லது இவங்களை வந்து பழி தீர்க்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து இதுவரைக்கும் இவங்க வந்து கோயம்புத்தூர் பக்கம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் பெல்ட் பிஜேபிக்கு. அதனால தான் செந்தில் பாலாஜி இந்த புரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டது. இப்போ இதில் வந்து சவுத்தில் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஎம்கே அப்படிங்கிறனால சவுத்தில் வந்து கொஞ்சம் நம்முடைய அட்டென்ஷனை திருப்புவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி இருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போல, அதாவது குற்றமே நடந்திருந்தாலுமே கூட இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்ற விஷயத்துல அங்க தவறு நடந்திருக்கு. இங்க ஐப்பரேசாமி அவர்கள் விவகாரத்துல பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு தவறுதலாக அப்படின்னு குற்றமே அங்க இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து ஈடிய ரைட் பண்ணும்போது இவங்களா அப்ப வந்து அப்படின்ற ஒரு ஒரு பார்வை வந்துருது இல்லையா? அதாவது ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை. இடி ரைட் பண்ணும்போதே வந்து ஓகே ஒரு செந்தில் பாலாஜி விவகாரமா இருந்தாலும் சரி, இப்ப இந்த ஐப்பரேசன் விவகாரமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு இன்னொரு பார்வை வந்துருது இல்ல. இவங்க பண்ணாங்கன்னா இது சரியா இருக்காது. இவங்க பண்ணல ஒரு யூஸும் இல்ல அப்படின்ற ஒரு பார்வை வந்துருச்சு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆமா, அது அரசு மேலேயோ அரசு நிறுவனங்கள் மேலேயோ நம்பிக்கை போகக்கூடாது. அது ரொம்ப மோசமான ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி நம்ம நம்பிக்கை போனால் அடுத்து ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை போகும் மக்களுக்கு வந்து. இவங்க பண்ற குழப்படினால கோளாறுனால இவங்க ரொம்ப 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 தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய நிர்வாகத்துல வியாபாரம்னு ஒண்ணு வந்தது. எவ்வளவு பெரிய ஊழல் அது மத்திய பிரதேசத்துல. ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க? 7 லட்சம் கோடி ஊழல் 7 லட்சம் கோடி அளவிற்கு தவறுகள் நடந்திருக்காது. அவர் சிஏஜி ரொம்ப கண்ணியமா சொன்னார். தவறுகள் நடந்திருக்கின்றன்னு சொன்னாரு. தவறு நடந்திருக்கா என்ன அர்த்தம்? மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் தி ஃபினான்ஸ். மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் தி ஃபினான்ஸ்னா ஊழல்லாம். அதை பத்தி ஏன் இவங்க வந்து வாயவே திறக்கல ஒன்றிய அரசு? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தோ தவறு நடக்காமல் இருந்துச்சு, நிச்சயமா நடந்துச்சு. ஆனா சிஏஜி ரிப்போர்ட் சீரியஸான ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது பெரிய ரெப்பர்கேஷனை கிளப்பும். நமக்கு தெரியுமே 2G ஸ்கேம்னு சொல்லி வந்தது. தெரியும் அது எப்படிப்பட்ட ரெப்பர்கேஷனை கிளப்பிச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ இவங்க பக்கம் வந்து அது மாதிரி வந்தபோது நியூஸ் பேப்பர்லாம் வந்து மண்டியிட்டு தண்டனிட்டு இவர்களுக்கு பணிபுரிகின்றார்கள். அதனால நியூஸ் எல்லாம் வெளியில வர்றதில்லை. இவங்களுடைய ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ரைட் நடக்குது ஒரு இடத்துல அப்படின்றப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். ஒரு பதட்டம் உருவாகும். ஆனா இப்போ இடி ரைட் அப்படின்றப்பே ஒரு பதட்டம் இல்ல. ஒரு செய்தியாக கடந்து போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு வந்துருச்சான்ற ஒரு நிலைமை இருக்குல்ல. இந்தியாவே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை. நான் சொல்றேன் உண்மையாவே இவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்க சரியான ஆதாரம் இருந்தால் 1, அதில் ஈடி நுழையலாம் என்ற சட்ட வாய்ப்பு இருந்தால் 2, இந்த 2 இருந்தாலும் ஈடி நுழையட்டும், நுழைஞ்சு டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணி சீஸ் பண்ணட்டும். சார்ஜ் ஷீட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்களே ஏன்? இப்போ ஒரு இடத்துல வந்து குற்றம் நடந்ததுன்னா குற்றத்தை பற்றி அடிப்படை என்ன செய்வோம்? எப்படி அந்த குற்றத்துக்கு வந்து தீர்வு கிடைக்கும்? குற்றத்திற்கான ஆதாரங்களை சேகரிப்பாங்க. போலீஸோ இடியோ சம்மந்தப்பட்டவங்க சேகரிச்சுட்டு அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேலே வந்து சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில். சார்ஜ் ஷீட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னால் நீதிமன்றம் வந்து வழக்கை துவங்கும். வழக்கு தொடரும். 2 பக்கத்திலிருந்து சாட்சியங்கள் வரும், ஆதாரங்கள் வரும். அது கடைசியில் வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். குற்றம் புரிந்தவர் என்றோ குற்றமற்றவர் என்றோ தீர்ப்பு வரும். இதுதான நடைமுறை. இப்போ இதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது சார்ஜ் ஷீட் பண்ணுறது தானே. சார்ஜ் ஷீட்டே பண்ணலையே. சார்ஜ் ஷீட் பண்ணாதான் நீதிமன்றம் அங்கே உள்ள வர முடியும். சார்ஜ் ஷீட்டே பண்ணாமல் வெறுமனே வந்து பார்க்குறோன்னா இந்த போன எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதா பீரியடில் வந்து 2 இது நிறைய லாரி நிறைய என்னாச்சு இது மாதிரி தான் நம்ம 2 பேரும் கேள்வி கேட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் என்னாச்சு அப்படின்னு. அடுத்ததாக இந்த ராகுல் காந்தியினுடைய வாக்கு அதிகார யாத்திரை அப்படின்றத முன்னெடுக்க நாளையிலிருந்து பீகார்ல ஒரு 16 நாட்கள் நடைபயணம். அது என்ன மாற்றத்தை உருவாக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்திக்கு உள்ள அநேக மாற்றங்களை பாசிட்டிவ் நல்ல மாற்றங்களை உருவாக்கியது. இந்தியாவை பற்றி நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை அவருக்கு அளித்தது. அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சொன்னார்.
இன்று நடக்கின்ற இந்த கருத்தியல் யுத்தம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடங்கிய யுத்தம் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய சமூக நிலையை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் அப்படி சொல்ல முடியும். ராகுல் காந்தி மேட்டுக்குடியாக இல்லாமல் சாதாரண மக்களோட கலந்து பழகி இந்தியாவுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. அவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, பிஜேபி வந்து பச்சா ஒண்ணுமே தெரியாத பையன் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா இவர் வந்து 56 இன்ச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் 56 இன்ச்சு இருந்தால் அதனால வந்து நாட்டை ஆள்றதுக்கு அது ஒரு தகுதியா. ஆனா அப்படின்னு சொன்னாங்க. விஸ்வகுருன்னாங்க. யார் இவர் விஸ்வகுருன்னு சொன்னாங்க? இவங்க மட்டும் சொன்னாங்க. உலகத்துல வேற யாருமே சொல்லல. இப்படி ஒரு பிம்பத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியை பத்தி அவங்க போட்ட பிம்பம் வந்து உடைஞ்சு போச்சு. அதனால ராகுல் காந்தி இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது அதுக்கு நிச்சயமா மரியாதை இருக்கும். அது இவங்களுக்கும் தெரியும். இவங்களுக்கும் அது கவலைக்குள்ளதா இருக்கு. அதுதான் உண்மை. பட் அது வந்து இப்ப ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை வந்து இன்னைக்கும் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை தான் பாஜகவை 240க்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் இப்ப அந்த ஒற்றுமை இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்புறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து பிஜேபி மாதிரி ஹிந்துத்துவவாதிகள் இருந்தாங்க. இப்போ உங்க இவர் கெஜ்ரிவால் இருக்காரு. அவரு நல்ல ஒரு ஹிந்துத்துவா, சாஃப்ட் ஹிந்துத்துவா சொல்லலாம். இவங்க வந்து இது பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ராமர் கோயில் கட்டினாங்கன்னா அவர் அனுமார் கோயில் கட்டுவாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அவர் எப்படி இவங்க கூட தொடர்ந்து இருப்பாரு? அதனால இதுல வந்து நிச்சயமா இந்த மாதிரி ஆட்கள் வெளியில போவாங்க. ஒண்ணு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு உள்ள ஒரு சிக்கல். அது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த கூட்டணியில உள்ள கட்சிகள் வந்து மாநில அளவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர்தலில் போட்டி போடுறவங்களா இருக்காங்க. அப்போ போட்டி போடத்தான் செய்வாங்க. இப்போ சிபிஎம்மும் காங்கிரஸும் வந்து கேரளாவில் வந்து போட்டி போடுறாங்கல்ல, அது நடக்கத்தான் செய்யும். இதுல மெயினா வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் கூட ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த ரெண்டையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்க சொல்லலாம். போட்டிங்கிறது வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு இடையில தான் இருக்கு அப்படின்னு. அது தவிர சில இதுல வந்து யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அது தவிர நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சில ஸ்டேட்ல வந்து சொல்லலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல பெரும்பாலும் வந்து அந்த மாநில கட்சிகளை வந்து காங்கிரஸ் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மாநில கட்சிகளை தங்களோடய அணைச்சிக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட வாங்காத பிஜேபி ஒரு மாநில கட்சியை டக்குன்னு ஸ்வீகரிச்சிட்டாங்க. ஒரு இதுல நார்த் ஈஸ்ட் இதுல உடனே அது பிஜேபி கட்சி ஆயிடுச்சு, பிஜேபி ஆட்சி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஒரு ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பண்ணாங்க. இப்ப இந்தியா கூட்டணியில வந்து இந்த மாதிரி நடக்குது. அப்போ மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் அங்க மட்டும் சேர்ந்து நாங்க இருக்கோம், இவங்களுக்கு ஓட்டு போட சொன்னா எப்படின்னா, அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின புரிதல் இருக்கணும். அது அவ்வளவாக கிடையாது, புரிதல் கிடையாது. அதை இவர் ராகுல் காந்தி போறது மூலம் மக்கள் மற்றவங்களாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ டிஎம்கே அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. டிஎம்கேக்கு வந்து இங்கே உள்ளூரில் வந்து போட்டியே காங்கிரஸ் வந்து ஒரு போட்டி கிடையாது. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க டிஎம்கே. அரசியல் சட்டத்தை மீறினா என்னென்ன நடக்கும் அப்படின்னு. டிஎம்கேவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி டயத்திலே வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். வேற எந்த மாநிலமும் கிடையாது. அதனால அவங்களுக்கு இதில் தெளிவு இருக்கு. மக்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவு வருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வாக்கு திருட்டு விவகாரத்துல தேர்தல் ஆணையம் ஒண்ணு சொல்றாங்க. நீங்க பியூரோக்ராட்டா ஒர்க் பண்ணதுனால நான் கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த வாக்கு திருட்டு விவகாரம் வெறுமனே மக்களை மட்டும் இவங்க அவமானப்படுத்தல, நம்பிக்கையை குலைக்கல. குறிப்பாக இங்க அரசு ஊழியர்களை, வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை, அதிகாரிகளை அவமானப்படுத்துறாங்க. அவங்க மீது ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இது நியாயமற்றதுன்றாங்க தேர்தல் ஆணையம். இப்படியெல்லாம் சொல்ற தேர்தல் ஆணையம் அவர் சொல்ற குற்றச்சாட்டை அனலைஸ் பண்ணி பதில் சொல்ல வேண்டியதானே. அவர் வந்து சொல்றாரு, ஒரே ஒரு வீட்டில் இருந்து, அது சின்ன வீடு, இந்த பெட்ரூம் கம் இது ரிசப்ஷன் கம் டைனிங் ரூம் ஒன்னே ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு ரூம் இருக்கும், அடுத்து ஒரு டாய்லெட் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வந்து 47 பேரோ 80 பேரோ வாக்காளர்களாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். ராகுல் காந்தி சொன்னார். இதில் மகாதேவபுரா அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஆகுது, இதில் சவுத் பெங்களூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில். இவர் இதை சொல்லும்போது இந்தியா டுடே வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டர் அனுப்புனாங்க. அனுப்பும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கே இருந்தார், அவர் பெங்காலி. அவர் சொன்னார், நான் ஓட்டு போடலங்க, எனக்கு தெரியாது, இது வேணால் கேட்டு பாருங்க, ஓனர் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னார். ஓனர் வந்து பத்திரிகைக்காரங்க வந்தாங்கன்னு ரொம்ப பெருமையோட, நான் பிஜேபி ஆதரவாளருங்க, என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை 47 பேரும் என்னமோ உங்கள் இருந்து ஓட்டு போட்டிருக்காங்களாமே ஒன்று, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன் அவ்வளோதான், பிஜேபி ஆதரவாளர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி முதல்ல ஜகா வாங்கினாரு. அடுத்து என்ன சொன்னார் அவர், இதில் 47 பேர் இங்கே குடியிருந்தவங்க, எங்கள் பல்வேறு காலகட்டத்தில் குடியிருந்தவங்க, அந்நேரம் ஓட்டர் ஐடென்டி கார்டு வாங்கினாங்க, அதை சரண்டர் பண்ணவே இல்லைங்க, அதில் சில பேர் வந்து இது மாதிரி ஓட்டு போட்டு போகிறாங்க அப்படி, இது அவர் சொன்னது. இப்போ நான் தேர்தல் நடத்தியிருக்கேன்,
மாவட்ட தேர்தல் அதிகாரியா நான் தேர்தல் நடத்தியிருக்கேன். ஒரு அட்ரஸ்ல இல்லாதவங்க அந்த அட்ரஸை காட்டி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு. இவர் என்ன சொல்றாரு, சில பேர் அது மாதிரி, ஏன்னா அவர்கள் வாக்காளர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், அது செல்லாத ஓட்டு ஒண்ணு. சில பேர் தான் அப்படி போட்டாங்களாம். இன்னும் சில பேரை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. அப்ப இன்னும் சில பேர் உண்மையிலே இருந்தாங்களா, இல்லைன்னா அது கள்ள ஓட்டு. இது ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். இது வந்து இந்தியா டுடே வந்து அவங்க எதை நினைச்சு போனாங்களோ, ஆனா கடைசியில் கண்டுபிடிச்சதை உண்மையை சொல்லணும், இதைத்தான் உண்மையை சொல்லிட்டாங்க அவங்க. இது மாதிரி இப்ப பல பத்திரிகைகள் ஒவ்வொரு இடமா போய் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பீகார்ல கூட இது ஹோம் அட்ரஸ் வந்து 0ன்னு போட்டது நிறைய இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி செத்தவங்கன்னு சொல்லப்பட்டவங்க கூட உட்காந்து ஜாலியா டீ குடிக்கிறாரு. இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் இவங்க இப்படிலாம் செய்யறாங்களே ஒழிய ஒரு பூத்துல இருந்து கூட எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா சீன் அண்ட் ஃபைல் அப்படி நீங்க ஃபைல் பண்ணிருங்கன்னு பயம். அதனாலதான் பப்ளிக்கா ஓப்பன் கொண்டு வர்றாங்க. ஏன் இப்ப அவர் சொல்றாருல 2 பேர் வந்து டெட் ஓட்டர்ஸ் சொன்னீங்க, அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்டேன்னு சொல்றாருல, அவங்க 2 பேரும் உண்மையிலேயே டெட் ஓட்டர்ஸ் இருந்ததா, பை மிஸ்டேக் இருந்ததா, அட்மிட்டட் பை மிஸ்டேக் இருந்ததுன்னு சொல்லி இதுல இந்த கவர்மெண்ட் ஆபீசர்லாம் ஒன்றும் குறை சொல்லல. ஏன்னா கவர்மெண்ட் இப்ப நான் வந்து டிஎம் கலெக்டரா இருக்கேன், என்கிட்ட வந்து என்ன ஆதாரங்கள் கொண்டு வரப்படுகின்றதோ அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நான் முடிவெடுப்பேன். அப்போ ஒண்ணு என்னை வந்து தப்பானு சொல்ல முடியுமா? அந்த ஆதாரங்கள் தவறுதலாக வேணும்னே சில பேர் செஞ்சிருந்தாங்கன்னா அதுதான் ராகுல் சொல்றாரு. திட்டமிட்டு இங்கு ஓட்டுகள் வாக்குகள் திருடப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. இப்போ எதனால தேர்தல் கமிஷன் பத்தி அவர் சொல்லும்போது நம்ம நம்ப வேண்டியிருக்கு? இவர் இப்படிலாம் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் உடனடியா வந்து ஒவ்வொன்றையும் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வரும். இது வரைக்கும் அப்படி விசாரிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவங்க எதை பண்றாங்க, அவர் சொன்னதுல சின்ன சின்ன விஷயங்கள் தவறுதலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்றாங்க. ஒரு அம்மா வந்து 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மை கிடையாது தெரியுமா? ஒருத்தர் வந்து 3 ஸ்டேட்ல வந்து வாக்காளர் இருந்தான்னு சொன்னீங்க, அது உண்மை கிடையாது தெரியுமா? சரி, உண்மை கிடையாதுன்னு இருக்கட்டும். ராகுல் காந்தி சொன்னது தவறுன்னு இருக்கட்டும். சுவாமிகளே இதே மாதிரி மற்றதையும் விசாரிக்க வேண்டியதானே? அவர் தான் சொல்றாருல, இது மாதிரி ஒரே இடத்துல இருந்து 47 பேர் 80 பேர் இது மாதிரிலாம் பதிவு பண்ணியிருக்கிறதெல்லாம் பல இடங்கள்ல நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தா 1,00,000 பேருக்கு மேல இங்க வந்து கள்ள ஓட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாருல, அதை நீங்க விசாரிக்க வேண்டியதானே? நீ ப்ரூஃப் கொடுங்க ஏன் கேக்குறீங்க? ஏன் ஒரு 47 பேர் ஒரு இடத்துல இருந்தாருன்னு சொன்னது வந்து ப்ரூஃப் வந்திருக்குல்ல? அப்ப யார் பக்கம் தப்பு இருக்கு? மடியில கனம் இருக்கா? வழியில பயம் இருக்கா? தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இறந்தவர்களை 7 பேரை கொண்டு வந்து உயிரோட நிறுத்தினாங்க இல்லையா உச்சநீதிமன்றத்துல? ஆமா. அதாவதுங்க இந்த தவறு எங்கேயுமே நடக்க முடியும். அதாவது மேற்குவங்க நாம இதுல கூட நடக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இப்ப எங்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் உடனடி அந்த பட்டி ஏஆர்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லி பிளாக் லெவல்ல எங்களுடைய பிடிஓ வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங், இங்க வந்து தாசில்தார் வந்து ஏஆர்ஓ இருப்பார், அங்க ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கறது பிடிஓ. அதனால அவரை நாங்கள் ஏஆர்ஓ நாமினேட் பண்ணியிருப்போம். அந்த ஏஆர்ஓ தலைமையில தான் அங்க உள்ள ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் ஒரு ஏஆர்ஓவை இன்சார்ஜா போட்டிருப்போம். போட்டு அவர்கிட்ட வந்து இந்த போலிங் பூத்ல இருந்து வர்றதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லியிருப்போம். நான் உடனடியாக அதை ஏஆர்ஓட்ட கேட்டிருப்பேன், என்னப்பா அது 7 பேர் வந்து உயிரோடு இருக்கவங்க டெட் வந்துச்சு, அது எப்படின்னு சொல்லு. அவர் உடனே அடிச்சு பதறி போய் உடனடியா அந்த பர்டிகுலர் பூத்தை வந்து யார் வந்து பார்த்தாங்களோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆபீசர் அல்லது ஒரு இவர டீலிங் அசிஸ்டன்ட் போட்டு போனாங்க, அவர்கிட்ட கேட்பாரு, இது எப்படி இந்த 7 பேர் அடிபட்டது அப்படின்னு விளக்கம் கேட்பாரு. கேட்டு அந்த விளக்கம் வந்து எனக்கு வரும், நான் எனக்கு வந்து விளக்கத்தை சிஇஓக்கு நான் அனுப்புவேன், அவர் வந்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவார். இதுதான் நடைமுறை. இங்க அது மாதிரி ஏன் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் விளக்கம் கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்ப இதுல வந்து உடனடியாக அரசியல் இதெல்லாம் திசை திருப்புறது. தேர்தல் பணியாளர்களை குறை சொல்லுகிறார், அவருடைய நாணயத்தை சந்தேகிக்கிறார் அப்படின்னு எதுக்கு லெக்சர் கொடுக்குறீங்க? போய் நீங்க போய் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியதானே? அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப என்ன சந்தேகம் வருது, அப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் இருந்தாங்களா முதல்ல? இப்ப எனக்கு வந்து நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்கேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார், நான் ஜெயிக்கணும் சார், கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்ட அதெல்லாம் பண்ணுவோம் சார், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்கன்னு சொல்லி நானும் அது மாதிரி கண்டுக்கிடாம இருந்திருந்தேன்னா அந்த 9 பேர் டெட்னு சொல்லி சொன்னதை பத்தி கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவேன்? அது என்னங்க சும்மா பேசாம பேசிட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்து போங்கன்னு சொல்லி அதை புறக்கணிக்க பார்ப்பேன். நான் தவறு பண்ணியிருந்தேன். நான் தவறு பண்ணலன்னா உடனடி அதுக்கு விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இப்ப தேர்தல் கமிஷன் என்ன விசாரணைக்கு இது வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? அப்ப இவங்க மேல இப்ப சந்தேகம் வரும். நாளைக்கு அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த நடைப்பயணத்துல ஒரு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில வந்து எப்படி விபி சிங் வந்து விபி சிங்குடைய சக்சஸ் என்ன? அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஊழல் இருந்துச்சு அப்படின்னு சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு நம்புற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்து விபி சிங்கோட நடவடிக்கை. அதனால மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப பிஜேபி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 2Gல ஆரம்பிச்சு அது இதுன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சாங்க. அந்த நேரத்திலையும் ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்து ரொம்ப தவறு நடக்குது. இப்ப அது மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுல இவர் வந்து வெற்றி அடைய துவங்கி இருக்கிறார். அது சந்தேகமே கிடையாது.
இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வருதுல்ல. இப்போ அன்னைக்கு வந்து இதில் மதுரையில் வந்து என் கூட படித்து 7வது வகுப்பு வரைக்கும் படித்தான் அந்த பையன். அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு படிக்கல. இடையில அவர் கூட நான் ஃபோனில் பேசுவேன். அன்னைக்கு நான் பேசும்போது அவர் வந்து சொல்லுவேன், அண்ணே மலை முழுங்கிய மகாதேவனில் இருப்பான் போலயே, விவரம் தெரியாமல் இருந்துட்டோமே. இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லது இல்லை, நாட்டுக்கும் நல்லது இல்லை, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கும் நல்லது இல்லை. அதனால தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உடனடியாக வந்து கிளம்பணும், தங்கள் மேல் உள்ள கரைகளை வந்து துடைக்கிறதுக்கு பாடுபடணும். அப்படி இல்லாத போது ராகுல் காந்தியுடைய இந்த இது வந்து பயணம் வந்து வெற்றிகரமானதாக தான் அமையும். அதுல சந்தேகம் கிடையாது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி, வணக்கம்.